மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர். வெளியில வந்து நீங்க அட்வான்ஸ் கொடுத்து பேஸ்மெண்ட்டை போடணும், அட்வான்ஸ் கொடுத்து ரூஃப் அடிக்கணும். இங்க அந்த மாதிரி கிடையாது. பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் நீங்க ₹1 கூட உங்கள்கிட்ட நாங்க வாங்காம எங்க கை காசை போட்டு பேஸ்மெண்ட்டை போடுறோம். ஊட்டி போற கோயம்புத்தூர் போற எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப் ஆகி தான் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் உங்களுக்கு மடான ஸ்கூல் உங்களுக்கு பேக்ல தெரியும். மெட்ரோ மெட்ரிகுலேஷன் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இருக்கு. சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு செப்டிக் டேங்க், சோக் பிட்டு, தண்ணி தொட்டி வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். இங்க வந்து வீடு கட்டினா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போய்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ISI பிராண்டு தான் பண்றோம். எப்போதுமே ஸ்ரீ வசந்தபுரம் எங்க லேஅவுட் பண்ணாலும் மற்றவங்கள விட கொஞ்சம் லாபம் கம்மியாக பண்ணிட்டு நம்ம வந்து எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராஜு டைம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கோயம்புத்தூர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஊட்டி, கோத்தகிரி, குன்னூருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் பற்றி அண்ணன் இருக்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா? ஓகேங்க சார், நம்ம ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க சார். உங்க பேரு, நம்ம ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிடுங்க சார். என் பேர் நவநீதனுங்க, ஸ்ரீ வசந்தபுரம் போட்டுருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கடந்த 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய 100க்கு மேலே லேஅவுட்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர். ஓகேங்க சார். டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து 2 கிலோமீட்டர். ஓகேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா TG புதூர் போகிற ரோட்ல ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னாக்கா மடானா ஸ்கூலுக்கு அப்படியே TG புதூருக்கு சென்டரில் அந்த மெயின் ரோடு பேச அந்த சைட் அமைச்சு டீச்சர்ஸ் காலனி டு TG புதூர் போகிறோம். ஆமாம், அந்த ரோட்டு தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் நேம் வந்து ராயல் கேஸ்டின்னு சொல்லிட்டு. ராயல் கேஸ்டில் இங்கே டோட்டலாக ஒரு 2.5 ஏக்கர்ஸுங்க. இதில் வந்து ஒரு 32 சைட் நம்ம பிரிச்சிருக்கோம் இண்டிவிஜுவல் சைட்டாக. இந்த சைட் அமைஞ்சிருக்கிற டீச்சர்ஸ் காலனி வந்து எந்த மாதிரி ஏரியாங்க சார்? டீச்சர்ஸ் காலனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஏரியா தாங்க. ஓகே. உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஊட்டி போகிற, கோயம்புத்தூர் போகிற எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப் ஆகி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், சவிதா ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகே சார். இங்கே வந்து வீடு கட்டினா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போய்க்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம அம்யூனிட்டிஸ்னு சொல்லும்போது நம்ம சைட்டுக்குள்ளே எந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு? சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம், நல்ல தண்ணி கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் EB ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே உள்ளுக்கு வந்துருச்சு. தார் ரோடு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். தார் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி 23 அடி இந்த மாதிரி கட் ரோடு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். பக்காவாக அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக உள்ள கொண்டு வந்துருக்கோம். ஓகே. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்க வர்றவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ நம்ம சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு. 1 வீக்லேயே போய்க்கலாம். அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கோயம்புத்தூர் போனாலும் போய்க்கலாம், இல்லை மேட்டுப்பாளையம், ஊட்டி இந்த மாதிரி போனாலும் போய்க்கலாம். ஓகே. அது இல்லாத உங்களுக்கு இந்த பக்கம் பேக்கில் ஒரு வழி இருக்குது. இதில் போனால் நேராக மேட்டுப்பாளையம் கூட ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம சைட்லேருந்து நியரஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குங்க சார்? நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் உங்களுக்கு மடான ஸ்கூல் உங்களுக்கு பேக்கில் தெரியும். நம்ம சைட்லேருந்து பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ மெட்ரிகுலேஷன் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இருக்கு. சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு நிறைய ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி மெயின் ரோடு போயிட்டுனா எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகே. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்களா, இல்லை நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்து வரவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த சைட் சூட் ஆகுது, டபுள் பர்பஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக தான் கொடுக்குறோம். இங்கே வெளியில் பக்கத்தில் லேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா 6.25, 6.50, 6.90 இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்ரீ வசந்தபுரம் எங்கே லேஅவுட் பண்ணாலும் மற்றவங்கள விட கொஞ்சம் லாபம் கம்மியாக பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த ரேட் போடுறோம். நம்ம வந்து ஒரு ஆஃபர் பிரைஸாக ஜனவரி 31 பண்ணுறவங்களுக்கு சென்ட் வந்து 6 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஜனவரி 31 பண்ணிட்டா சென்ட் 6 லட்ச ரூபா. ஓகே. ஓகே சார். ஓகே சார். நம்ம சைட் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபேமிலியாக பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க சார் நம்ம சைட்? கண்டிப்பாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியாக பார்க்குறதும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட்ஜெட் வைஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. ஓகே சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு. அதாவது காரமடை டீச்சர்ஸ் காலனிலேருந்து TG புதூர் போகிற ரோட்டில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இடமும் வீடு சேர்த்து உங்களுக்கு கரையத்தோட இப்போ வந்து 21 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 21 லட்சம். அதே டபுள் பெட்ரூம் இடமும் வீடு கரையத்தோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 29 லட்சம் வரும். ஓகே சார். 1 BHKங்கிறப்ப 21 லட்சம், 2 BHKங்கிறப்ப 29 லட்சம். ஓகே சார். இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த மாதிரி? வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அத்திக்கடவு அவினாசி தண்ணி திட்டம் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு வீடு கட்டி வீட்டு வரி தண்ணி வரி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. நம்ம ரோடு பேஸில் நம்ம சைட் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா மடானா ஸ்கூல், வித்யா விகாஸ் ஸ்கூல், எல்லா ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸும் இது மெயின் ரோட்லேயே வரதுனால நம்ம லேஅவுட்டுக்குள்ளே வெளியிலேருந்து நம்ம ட்ராப் பண்ணி லேஅவுட் பக்கத்துலேயே ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு இதுலேயே எல்லா பஸ்ஸும் இதிலே பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த லேஅவுட்லிங்க. ஓகே சார். இப்போ வீடாக கேட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பீங்க? 1 BHKன்னா ஒரு 5 மந்த்தில் முடிச்சிடலாங்க. 5 மாதம். 5 மாதம். 2 BHKனா ஒரு 6 மந்த். அதுலேருந்து ஒரு 10 நாள் முன்ன பின்ன ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சால் நம்ம முடிச்சிடும். ரொம்ப லேட் பண்ண மாட்டோம். ஓகேங்க சார். இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து பேஸ்மெண்ட்டை போடணும், அட்வான்ஸ் கொடுத்து ரூஃப் அடிக்கணும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா வேலையை வந்து லேட் பண்ணுவாங்க, ஆள் வரல
பண்ணுவாங்க, திருப்பி மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கும். ஓகே. இங்கே ஸ்ரீ வசந்தம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. 5 மாசத்துல இங்க கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வராங்க, இவங்க எப்படி பண்ணுவாங்க ஒரு மனசு அந்த பயம் இருந்துகிட்டு இருக்கும். இங்கே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. லேண்டுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துறீங்க, லேண்டை வந்து உங்கள் பேரில் கரையம் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு லோனு 70% பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் பூமி பூஜை போட்டதுலேருந்து 6 மந்த்துக்குள்ளே டபுள் பெட்ரூம் ரெடி ஆகிடும். ஓகேங்க சார். பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ₹1 கூட உங்கள்கிட்ட நாங்கள் வாங்காமல் எங்கள் கை காசை போட்டு பேஸ்மெண்ட்டை போடுறோம். ஓகே. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, சரி பரவாயில்ல, நம்மள்ட்ட முன்பணம் எதுவும் வாங்கலை, அந்த பேஸ்மெண்ட்டை போட்டாங்க, இப்போ தான் அமௌண்ட் கேட்குறாங்க, ரூப் அடிச்சிட்டாங்க, இப்போ தான் அமௌண்ட் கேட்குறாங்க, அப்படி வந்துடும். அப்படி வரும்பொழுது அதை க்ளோஸ் பண்ணி வீடு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம், 4-5 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் நம்ம நடந்துக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் சர்வீஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணும்னு சொல்லி போட்டு கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்களேங்க, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க? 100% அது மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க வீடுங்கிறது வர கிளைண்ட்டுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஓகே சார். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாக்கா ரூம் சைஸு, ஹால் சைஸு, முன்னாடி எலிவேஷன் எந்த மாதிரி வேணுமோ, ஓரளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பற்றி எப்படியே சொல்லிடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ISI பிராண்டு தான் பண்ணுறோம். எதுவுமே லோ குவாலிட்டி இது பண்ணுறது இல்லை. உங்களுக்கு சிமெண்ட்டாக இருக்கட்டும், கம்பியாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக எல்லாமே ISI பிராண்டு தான் பண்ணுறோம். அவங்க நேரில் வந்துட்டாங்கன்னா நம்ம லேண்ட் ரேட்டு எவ்வளோ கொடுக்குறோம், என்ன கம்மி பண்ண முடியும், திருப்பி எவ்வளோ நாளில் கரையம் பண்ண முடியும், லோன் எவ்வளோ பண்ண முடியும், EMI எவ்வளோ கட்ட முடியும், அவங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே டோட்டலாகவே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மந்த்லி EMI வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, எவ்வளோ கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மகிட்ட லேண்டு. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,00,000 ₹1000 சார் EMI. அவங்க எவ்வளோ லோன் போகிறாங்களோ அதை பொறுத்து. 10 லட்ச ரூபா லோன் போகிறாங்கன்னா 10,000 EMI கட்டணும். 20 லட்ச ரூபா லோன் போனால் 20,000 கட்டுற மாதிரி வரும். எவ்வளோ லோன் போகிறோம் அதை பொறுத்து தான் நம்ம கட்டுற மாதிரி வரும். ஓகேங்க சார். லேண்டு, சைட்டு, லோனை பற்றியெல்லாம் கொஞ்சம் சூப்பராக சொன்னீங்க சார். ஓகே. நம்ம சேனலை பார்த்து வந்து விசிட் பண்ண வரவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுங்க? கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். திருப்பியும் இது இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா செப்டி டேங்க், சோக் பிட்டு, தண்ணி தொட்டி வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். சூப்பர் சார். அதுவே வந்து ஒரு 75,000-80,000 வருங்க. இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் போடுவாங்க, அதுக்கு அது ஒரு அமௌண்ட் வந்துடும். நம்ம வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே சார். ஓகே சார். இந்த ஆஃபர் வந்து நல்லா இருக்கு நீங்கள் சொன்னது. இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படல. இந்த ஆஃபர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு? இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜனவரி 31 வரைக்கும். ஜனவரி 31 நியூ இயர் அடுத்து பொங்கல் வருது இல்லைங்களா, நம்ம ஜனவரி இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே சார். அதனால என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து அந்த சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும், EMI எவ்வளோ கட்ட முடியும், நம்ம பட்ஜெட் என்னங்கிறது நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டா எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சைட் இருக்கான்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம முன்னாடி பார்க்குறது தான், நம்ம ஆட் போட்டுருவோம், திருப்பி ரன்னிங்கில் இருக்கும், சைட்டு முடிஞ்சது திருப்பி அந்த இடம் இருக்கான்னு கேட்பாங்க. அதனால நீங்க லேட் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. ஓகே சார். சூப்பர். தேங்க்யூ. நல்லா பேசுங்க. வசந்தமாய் வாழ ஸ்ரீ வசந்தம் ப்ரமோட்டர்ஸுக்கு வாங்க.